கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு வசனம். அந்த வசனத்தை வச்சு ஒரு பாட்டு. அதனால் நீங்கள் நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அது ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆலயத்தில் நம்ம ஆண்டவர் தேடுவார். நம்ம எல்லாத்தையுமே இசமாக தேடுவாங்க. ஆலயத்தில் என் பிள்ளைங்க இன்னும் வரலேன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் லேட்டாயிட்டாலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். நான் ரசிச்சிருக்கிறேன். நம்ம போட்டெல்லாம் ஆண்டவர் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருங்க. எப்பவுமே செழித்திருப்பீங்க. கர்த்தர் ஆசிரிப்பார். அதை வச்சு ஒரு பாட்டு. அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர். நானும் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். காப்பாற்றும் காவல நீரே, அயலாது நீர் பாற்றுவீரே. என்னை காப்பாற்றும் காவல நீரே, அயலாது நீர் பாற்றுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, இந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, இந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே.